நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. ஆசிரியர் தகுதி தேர்வு விவகாரத்தில் ஆசிரியர்கள் நலன் சார்ந்த விவகாரத்தை உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு சரியாக எடுத்து வைக்கவில்லை என்று குற்றம் சாட்டி எழுந்துள்ளது. தமிழகத்தில் இருக்கும் 53,719 அரசு மற்றும் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் மொத்தம் 2.74 லட்சம் ஆசிரியர்கள் வேலை செய்து வருகின்றனர். அவர்களில் 25,000 பேர் இலவச மற்றும் கட்டாய கல்வி சட்டம் அமலுக்கு வந்த பிறகு ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதி பணிக்கு வந்தவர்கள் அவர். மீதமுள்ள 2.50 லட்சம் ஆசிரியர்களில் 5 ஆண்டுகளுக்கும் குறைவாக பணிக்காலம் இருப்பவர்கள் 1.25 லட்சம் பேர் வரை இருக்கக்கூடும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி அவர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வை எழுதாமல் பணி ஓய்வு பெறலாம். ஆனால் பதவி உயர்வு வேண்டும் என்று விரும்பினால் அவர்களும் தகுதி தேர்வை எழுதி தேர்ச்சி பெற வேண்டும். 1.25 லட்சம் ஆசிரியர்களும் பதவி உயர்வை மறுத்து ஓய்வு பெற்றாலும் கூட மீதம் இருக்கும் 1.25 லட்சம் ஆசிரியர்கள் வேலையில் தொடர்வதற்கு தகுதி தேர்வு எழுத வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இந்த வழக்கில் தமிழக அரசு சரியான வாதங்களை உச்சநீதிமன்றத்தில் முன்வைக்கவில்லை என்பது ஆசிரியர்களின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. இலவச மற்றும் கட்டாய கல்வி சட்டம் அமலுக்கு வருவதற்கு முன்பு பணியில் சேர்ந்த ஆசிரியர்களும் தகுதி தேர்வை எழுத வேண்டும் என்பது சட்டப்படி சரியானது அல்ல என்று ஆசிரியர்கள் வேதனையுடன் கூறினர். தமிழக முதல்வர் ஸ்டாலின் வெளிநாட்டு பயணம் சென்றுள்ளதால் அவர் சென்னை திரும்பிய பிறகு இந்த பிரச்சினை குறித்து விவாதித்து முடிவு எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.